வட்டிக்கு விடுறாங்க இல்லையா, பிரைவேட் ஃபினான்ஷியர், ஒரு தனிநபர் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குறவங்கள அதிக வட்டிக்கு கொண்டு போய் அவர்கிட்ட அடமானம் வச்சது இவங்களுக்கு தெரியாது. அவர் வந்து பணம் கேட்கும்போது, நான் உங்ககிட்ட பணம் வாங்கவே இல்லையே, நீங்க யாரு, எனக்கு வாங்கி கொடுத்தது இன்ஜினியர் தானே, நீங்க யாருன்னு இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு இன்ட்ரோடக்ஷனே இல்ல. நான் கொடுத்தது இவ்வளோதான், நீங்க கேட்கறது இன்னைக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட்ஸ் மட்டும் பேசிட்டு இருக்காங்க. சம்மந்தப்பட்ட நபர்கள பேசவே இல்ல. ஸோ எனக்கு இந்த கேஸ் வந்தது. இந்த மாரி எனக்கு லோன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்க அது கேஸ் வந்து நாங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோங்க. நீங்க யார் இடையில வந்து பேசிட்டு இருக்கீங்க? உங்க பிசினஸ்ல மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்காங்க மேம்? கண்டிப்பா இருக்குமா. நெறைய இருக்கு. ஸோ பிசினஸ்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால தான், இப்ப அடுத்த லெவலுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்ல பிசினஸ் ஏன்னா என்னை நம்பி வந்த கிளையண்ட் ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 15 வருஷமா அ ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் வந்து ஒரு பில்டிங்க கட்டி குடுத்து இன்ஜினியர் கட்டி குடுத்துட்டு, அவங்க வயசானவங்க. ஒரு 55, 60 படிச்சவங்களும் கிடையாது. அவங்களுக்கு ஒரே பொண்ணு. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் நீட் ஒரு தேவைப்பட்டுச்சு. இந்த பில்டிங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றக்கு ஒரு 5,00,000 10,00,000 இந்த மாரியெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தேவைப்பட்டனால, அவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்க கட்டி குடுத்துட்டு இருந்த இன்ஜினியர் வந்து, இந்த மாரி உங்களுக்கு நான் பணம் ரெடி பண்ணி குடுக்குறேன். உங்க டாக்குமெண்ட்ட குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருக்காரு. அது இவங்களுக்கு தெரியல. சரி ஏதோ நம்பி பணம் ஏற்பாடு பண்ணி குடுப்பாங்க, தெரிஞ்சவங்க தானேன்னு சொல்லிட்டு, ஒரிஜினல் இடத்தோட பத்திரத்த அவர் கையில குடுத்துருக்காங்க. இது என்ன ஆயிடுச்சு, ஒரு ஃபினான்ஷியர் அதாவது அ வட்டிக்கு விடுறாங்க இல்லையா, பிரைவேட் ஃபினான்ஷியர், ஒரு தனிநபர் ஃபைனான்ஸ் பண்ணி குடுக்குறவங்கள அதிக வட்டிக்கு கொண்டு போய் அவர்கிட்ட அடமானம் வச்சது இவங்களுக்கு தெரியாது. அவர் வந்து பணம் கேட்கும்போது, நான் உங்ககிட்ட பணம் வாங்கவே இல்லையே, நீங்க யாரு, எனக்கு வாங்கி குடுத்தது இன்ஜினியர் தானே, நீங்க யாருன்னு இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு இன்ட்ரோடக்ஷனே இல்ல. ஸோ அதனால இப்படி கேட்குறாங்க. இப்ப இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்க, நான் குடுத்தது உண்மதான், நான் இன்ஜினியர் மூலியமா குடுத்தது உண்மதான்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போயிட்டுருக்கு. இது வந்து 2016ல வந்து ஃபர்ஸ்ட்டு கேஸ் போடுறாங்க. இந்த கேஸ் வந்து போயிட்டுருக்கு. 2 பேரும் 2 சைடு வந்து அட்வொகேட்ஸ் வழக்கறிஞர்கள வச்சு வாதாடிட்டு இருக்காங்க. நான் குடுத்தது இவ்வளோதான், நீங்க கேட்கறது இன்னைக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட்ஸ் மட்டும் பேசிட்டு இருக்காங்க. சம்மந்தப்பட்ட நபர்கள பேசவே இல்ல. ஸோ எனக்கு இந்த கேஸ் வந்தது. இந்த மாரி எனக்கு லோன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி டாக்குமெண்ட்ட குடுங்கன்னா, இது வந்து ஒருத்தங்க கிட்ட இருக்கு அப்படின்னு. ஒருத்தங்கிட்ட இருக்குன்னா, அந்த ஒருத்தங்க யாரு அப்படின்னு கேட்டனா, இந்த மாரி இன்ஜினியர் மேடம் குடுத்தாங்க, நான் குடுத்துட்டேன் அப்படின்னு. சரி குடுங்க, அத குடுங்க அப்படின்ட்டு. உண்மைய ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தாங்கன்னா பரவால்ல. அவங்களுக்கும் தெரியல போல. அப்புறம் அப்புறம் சொல்றாங்க, இந்த மாரி கேஸ் போயிட்டுருக்கு. என்னை கூப்ட்டாங்க. நான் போவே இல்ல. எதுக்கு போகாம இருக்கீங்க? உங்க மேல தப்பு இல்லைல்ல. பணத்துக்காக கேட்டிருந்தீங்க. அது என்ன முடிவோ அத கண்டிப்பா எடுத்து தானே ஆகணும். அப்படின்னு சொன்னோனே, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல மேடம். நீங்களே கைட் பண்ணுங்க. எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அவருக்கு ஹார்ட் பேஷண்ட். இந்த ப்ராசஸ் நடக்கவே 2 டைம் ஹாஸ்பிட்டல்ல ஹார்ட் அட்டாக் வந்து படுத்துட்டாரு. ஒரே பொண்ணு மேரேஜ் ஏஜ்ல இருக்காங்க. ஸோ, இப்ப இவங்களுக்கு நம்ம ரைட் சொல்யூஷன் குடுக்கணும் இல்லையா? ஸோ, வழக்கறிஞர்கள்ட்ட நான் பேசினேன். சம்மந்தப்பட்ட விஷயத்த பத்தி பேசினேன். அதுக்கான இவங்க என்னன்னா கிளியரா அவங்களுக்கு என்ன கேஸ் நம்பர் கூட தெரியாது. எங்க கேஸ் நடக்குது, என்ன கேஸ் நம்பர் கூட தெரியாது. பேசும்போது அவங்களும் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டிவ்லா பேசல. நாங்க அது கேஸ் வந்து நாங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோங்க. நீங்க யார் இடையில வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்லைங்க இந்த மாரி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியல. நீங்க என்ன கேஸ் போட்டுருக்கீங்கன்னு தெரியல. என்ன ஆயிட்டுருக்குன்னு தெரியல. ஸோ அதனால எனக்கும் அதில கொஞ்சம் சில நாலேட்ஜ் இருக்கு. அப்படி நீங்க அத பத்தி சொன்னீங்கன்னா, நான் ஏதாவது அவங்களுக்கு சொல்யூஷன் எடுக்கலாம். ஏன்னா வயசாயிடுச்சு. ஏதாவது சப்போர்ட் பண்ணணும். ஒரு பொண்ணு வேற இருக்காங்க. ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, அந்த குடும்பத்துக்கு என்ன அப்படின்னோனே, அத பத்தி அவங்க வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கல. என்னைய வந்து நெக்லெக்ட் பண்ணாங்க. அவாய்ட் பண்ணாங்க. நான் இது சம்மந்தமா அவங்க கிட்ட ஃபர்தரா நான் டிஸ்கஸ் பண்ண வந்து, அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்படி. நான் அப்புறம் அவங்க கிளையண்ட்டே சொன்னேன், "நீங்க எந்த இன்ஜினியர்ட்ட இருக்காங்களோ, அவங்க ஃபினான்ஷியல் நம்பர் வாங்கி குடுங்க. நம்ம டைரக்ட்டாவே அவங்க கிட்ட பேசலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஃபினான்ஷியல் நம்பர் வாங்கி குடுத்தாங்க. இது இந்த பிரச்சனையம்மா கிடு
தொடர்ந்து ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஒருத்தரோட நம்பர் இவங்க கிட்ட தான் டாக்குமெண்ட் இருக்கு. இவங்க இந்த ப்ராசஸ் தான் ஆயிட்டு இருக்குன்னு தெரியவே 6 மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் அவர்ட்ட கூப்பிட்டு ஒரே நாள் தான், "சார் நீங்க என்னை நம்பி வாங்க. உங்களுக்கு நான் 2 சைடும் சொல்யூஷன் எடுத்து குடுக்குறேன்." அப்படின்னோனே ஆஃபீஸ்க்கு வந்தாரு பெரியவர். அவங்களும் வயசாயி, அவருக்கும் ஒரு அட்டாக்னா அதனால ஒரு 1 இயர்க்கு முன்னாடி நான் இந்த மாரி சர்ஜரி பண்ணேம்மா. அதனால நான் அந்த டாக்குமெண்ட்ட வச்சு தான் அவரு இன்னொருத்தர்ட்ட அந்த பேமெண்ட்டுக்காக இன்னொருத்தர்ட்ட அந்த டாக்குமெண்ட்ட வச்சு அவரும் பணம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாரு. சரி இந்த பிரச்சனையில என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு லோன் அரேஞ்ச் பண்றேன். இவங்க 2 பேத்தையுமே உட்காந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு 2 சிட்டிங் நீங்க வாங்க, நீங்களே பேசிக்கோங்க. என்ன பண முடிவுன்னு உங்கனால எவ்வளோ முடியும்? உங்கனால எவ்வளோ முடியுங்கிறது நான் இவ்வளோ ரெடி பண்ணி குடுக்குறேன். நீங்க வழக்கறிஞர்களுக்கான சார்ஜஸும் குடுத்துருங்க. உங்களோட பேமெண்ட்டும் குடுத்துருங்க. நியாயமா என்ன விஷயமோ அத சொல்லி நம்ம செட்டில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, இந்த பிரச்சனைய முடிச்சு சார்ட் அவுட் பண்றதுக்கு நெறைய போராட்டத்த அவங்க சந்திச்சாங்களோ இல்லையோ, நான் சந்திச்சேன். பட் ஃபைனலி அவங்க ஒரு கண்ணீர் மல்க ஒரு ஒரு டெஸ்டிமோனியல்ஸ் குடுப்பாங்க. ஒரு கிராட்டிட்யூட் குடுக்கணும். 15 வருஷம், 10 வருஷம் ஆச்சு என்னால எடுக்க முடியல. உங்கனால மட்டும் தான் எனக்கு இதுலருந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்சு வெளில வந்துச்சு அப்படின்னு ஒரு எனக்கு அது இன்னொரு பூஸ்ட் குடிச்ச மாரி ஆச்சு. இது அதுதான் நம்ம என்ன செய்றோம்ன்னு அவங்க நல்லா இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனையிலருந்து வெளில வராங்க, ஃபினான்ஷியலா ரெடி ஆயிட்டாங்க. அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவரும் ஹார்ட் பேஷண்ட் கொஞ்சம் ரெடி ஆயிட்டாரு. இப்ப இந்த லோன் பண்ணி குடுக்கறதுல அட்வான்டேஜ் என்னன்னா, இனி என்ன ப்ராப்ளம் அவருக்கு வந்தாலும் இன்சூரன்ஸ் கவர் ஆயிடும். அந்த குடும்பத்துக்கு. அவங்க வைஃப்க்கும் எந்த ப்ராப்ளமும் ஆகாது. அட் தி சேம் டைம் இந்த பொண்ணுக்கும் அந்த கடன் சுமை போகாது. இது தான் நம்ம ஒரு குடும்பத்துக்கு செய்ற கரெக்ட்டான கைடன்ஸ். இதுதான் பேங்க்ல நம்ம இந்த மாரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இப்ப நான் ஒரு ஃபினான்ஷியர்ட்ட போய் நான் இத எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? எனக்கு நீ கட்டலையா? உன் வைஃப கேளு. உங்க பொண்ண கேளு. இந்த கடன் சுமை பெற்றோர் சுமந்தது குழந்தைகளுக்கு போகும். அவங்க லைஃப்பும் பீஸ்ஃபுல்லா இருக்காது. ஸோ இது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ இப்படியும் உலகத்துல ஆட்கள் இருக்காங்க. இந்த மாரி எல்லாம் ப்ராப்ளம் இருக்கு. இது எல்லாமே நம்ம பார்க்கணும். இது 1. அப்புறம் சிபில் சொல்லும்போது